சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் டெல்லியில் தலைமை நீதிபதி தாக்கூரை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தன்னை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவமதிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் புகார் கூறினார். இந்த பிரச்சனையை பிப்ரவரி 12ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் கர்ணனை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டார். தன்னை இடமாற்றம் செய்த தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூரின் உத்தரவுக்கு தடை விதிப்பதாக நீதிபதி கர்ணன் திங்களன்று தானே உத்தரவை பிறப்பித்தார். அதோடு விளக்கம் கேட்டு தலைமை நீதிபதிக்கு நோட்டீஸும் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதையடுத்து திங்களன்று இந்த வழக்கு அவசரமாக விசாரித்த நீதிபதி ஜே.எஸ். கேகர் தலைமையிலான அமர்வு 12ஆம் தேதிக்கு பிறகு நீதிபதி கர்ணன் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளுக்கும் தடை விதித்ததோடு இனிமேல் உத்தரவு பிறப்பிக்கவும் தடை விதித்தது. மேலும் நீதிபதி கர்ணனை வழக்கை விசாரிக்க அனுமதிப்பதா வேண்டாமா என்ற முடிவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே தீர்மானிக்கட்டும் எனவும் கேகர் அமர்வு கூறியது. இதனால் நீதித்துறையில் பெரும் குழப்பம் நிலவிய சூழலில் செவ்வாயன்று டெல்லி சென்ற நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூரை சந்தித்து தான் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான காரணங்களை விளக்கினார். தலித் என்பதால் பாரபட்சமாக நடத்தப்படுவதாக கூறிய புகார் குறித்தும் விளக்கமளித்ததாக தெரிகிறது.